குறித்து பாடங்கள் பல நேரங்களில் தொடர்பற்ற வேறு பல துறைகள் குறித்து மிக முக்கியமானவற்றை கற்பிக்கின்றன. அதாவது ஒரு துறை சம்பந்தப்பட்ட ஒரு பாடம் வந்து அந்த துறையை மட்டும் இல்லாம பல துறைகள் சம்பந்தப்பட்ட முக்கியமான கருத்துக்களை வந்து வைக்குது அப்படின்றத சொல்றாங்க. பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் இருந்த பனியுக வரலாறு நமக்கு பொருளாதாரம் குறித்து என்ன போதிக்கிறது? ஒரு பில்லியன் ஆண்டுக்கு முன்னாடி இருக்கிற பனியுக வரலாறு நம்மளுக்கு நம்மளோட பொருளாதாரம் பத்தி என்ன சொல்லுது அப்படின்றத பார்க்க போறோம். உலகம் குறித்து நம் அறிவியல் படிப்பினைகள் நீங்கள் நினைக்கின்ற காலத்தை விட குறைவானதாக கூட இருக்கலாம். உலகத்தை பத்தி நம்ம அறிவியல், அதாவது சயின்டிபிக் விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து நம்ம நினைக்கிறத விட ரொம்ப கம்மியா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. உலகம் எப்படி இயங்குகிறது என்பது குறித்து நாம் ஆராய முற்பட்டால் மிகவும் ஆழமாக யோசிக்க வேண்டி இருக்கிறது. அதே சமீபத்திய காலத்துக்கு முன்னர் வரை நம்மால் செய்ய இயலவில்லை. உலகத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சோம் அப்படின்னா ரொம்ப நிறைய யோசிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதே வந்து சமீபத்திய காலத்துக்கு முன்னர் வரப்போ நம்மளால அதை வந்து தெரிஞ்சுக்க முடியல அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. சில நட்சத்திரங்கள் நகர்வுகளை ஐசக் நியூட்டன் நாம் கோள்கள் சில நட்சத்திரங்களின் நகர்வுகளை ஐசக் நியூட்டன் நாம் கோள்களின் அடிப்படைகளை அறிவதற்கு ஒரு நூற்றாண்டு முன்னர் கணக்கிட்டுள்ளார். சில நட்சத்திரத்தோட வந்து மூமெண்ட், அதாவது அதோட நகர்வர தன்மை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கோள்களோட அடிப்படை தன்மைகள், அந்த கோள்கள் எப்படிப்பட்டது அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நூற்றாண்டு முன்னாடியே வந்து ஐசக் நியூட்டன் கணிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. உலக பல கால இடைவெளிகளில் பனியால் சூழப்பட்டு இருந்தது என்பதை 19வது நூற்றாண்டு வரை அறிவியல் அறிஞர்கள் அறிந்திருக்கவில்லை. உலகம் வந்து பல கால இடைவெளிகளுக்கு முன்னாடி பனியாலதான் சூழ்ந்திருக்கு, பனியாலதான் அது உலகம் ஃபுல்லா இருந்திருக்கு அப்படின்றத வந்து நிறைய அறிவியல் அறிஞர்கள் வந்து தெரிஞ்சிருக்கல அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லை என்பதற்கான ஆதாரங்கள் ஏராளமாக இருந்துள்ளன. அப்படி இல்லை அப்படின்றதுக்கான ப்ரூஃப் வந்து நிறைய ஆதாரங்கள் வந்து இந்த பூமியில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உலகம் கடந்த காலங்களில் பனியாகி உறைந்து கிடந்ததற்கான சுவடுகள் உலகை சுற்றிலும் ஏராளமாக உள்ளன. பனியினாலதான் இந்த பூமி இருந்திருக்கு அப்படின்றதுக்கான ஆதாரங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிகப்பெரிய கற்பாறைகள் பல்வேறு இடங்களில் புதைந்து கிடக்கின்றன. ஒரு பெரிய பெரிய கற்பாறைகள் எல்லாமே இதுக்கான ஒரு ஆதாரமா வந்து மண்ணுக்குள்ள வந்து புதைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கல் தீரங்கள் அரிக்கப்பட்டு மெல்லிய தகடுகள் போன்று உள்ளன. ஓர் இரண்டல்ல, நாம் அறுத்தீட்டு கூறும் வகையில் குறைந்தபட்சம் 5 தனித்துவமான பனியுகங்கள் இருந்திருக்க வேண்டும் என்பதற்கான ஆதாரங்கள் துல்லியமாக உள்ளன. நிறைய கல் தீரங்கள் வந்து அரிக்கப்பட்டு அந்த காலப்போக்கினால அதை அரிச்சு மெலிசாவும் நிறைய வந்து ஆதாரங்கள் இருந்திருக்கு. குறைஞ்சபட்சம் 1 இல்ல 2 இல்ல 5 படியுகங்கள் வந்து இருந்திருக்கணும் அப்படின்னு வந்து ஆதாரங்கள் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. பூமி கோளத்தை மீண்டும் மீண்டும் உறைய வைக்கும், உருக வைக்கும் தேவையான அளவிற்கு சக்தி இருந்திருக்கிறது என்பது நமக்கு மலைப்பை ஏற்படுத்துகின்றது. பூமியை வந்து மறுபடியும் வந்து பனியினால உறைய வச்சு அதுக்கப்புறம் அந்த பனியை உருக வைக்கிறதுக்கான சக்தி வந்து இருந்திருக்கு அப்படின்றத நம்மள ரொம்ப மலைப்புல வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. உலகத்தில் உள்ள எந்த சக்தியால் இப்படிப்பட்ட மாற்றங்களை உண்டாக்க முடியும்? அப்படிப்பட்ட சக்தி மிக மிக திறன் வாய்ந்த சக்தியாக தான் இருந்தல் வேண்டும். உலகத்துல இருக்க எந்த சக்தியால இப்படி ஒரு விஷயம் பண்ண முடியுமோ அது இருந்தது அப்படின்னா அது ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு விஷயமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இருந்திருக்கிறது, யாரும் எதிர்பார்க்காத வகையில் இருந்திருக்கு. அது யாருமே எதிர்பார்க்காத வகையில ரொம்ப பெருசா இருந்திருக்கு அப்படின்றத சொல்றாங்க. பனியுகங்கள் ஏன் தோன்றுகின்றன என்பதை குறித்து பல கோட்பாடுகள் உள்ளன. பனியுகம் வந்து ஏன் தோன்றுச்சு அப்படின்றதுக்கு நிறைய வந்து கோட்பாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவை சாத்தியமாக தேவையான மிகப்பெரிய அளவிலான புவியியல் சார்ந்த தாக்கங்களை எல்லாம் இணைக்கும் இப்படியான கோட்பாடுகள் மிகவும் விரிவானவைகளாகவே உள்ளன. இப்படிப்பட்ட
அதாவது அந்த மாதிரி கோட்பாடுகள் இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தும். அது ரொம்பவே விரிவானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மலைத்தொடர்களின் உயர் நீட்சி, புவியின் மீது நிலவும் காற்றோட்டத்தின் திசை மாற்றம், அதன் விளைவாக தட்பவெப்பநிலை மாறுவதற்கான சாத்தியங்கள் உள்ளன என்று கருதப்படுகிறது. மலைத்தொடரோட உயர் நீட்சி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பூமி மேல வந்து நிலவர அந்த காற்றோட்டத்தின் திசையோட வந்து மாறுதல், அதாவது அந்த காற்று வந்து திசை மாறுறதுனால உள்ள விளைவாக அதோட வெப்பநிலை வந்து மாறுது, அதுக்கான சாத்தியம் இருக்கு அப்படின்றது சொல்றாங்க. வேறு சிலரின் கருத்தின்படி பனியே புவியின் இயற்கையான நிலை என்பது அவ்வப்போது நடக்கும் பொழிவுகளால் அந்த நிலை மாற்றத்துக்குள்ளாகி புவியின் மேற்புற வெப்பநிலை அதிகரித்து விட்டது என்பதாகும். வேறு சிலரோட கருத்துப்படி ஒரு சிலரோட கருத்துப்படி என்னன்னா, பூமியோட வந்து இயற்கையான ஒரு நிலை வந்து பனிதான் அப்படின்றத சொல்றாங்க. அப்படி வந்து அப்பப்ப நடக்கிற எரிமலை பொழிவுகள்னால வந்து பூமியோட வெப்பநிலை வந்து அதிகரிச்சிருச்சு அப்படின்றத சொல்றாங்க. ஆயினும் இந்த கோட்பாடுகள் எவையும் பனியுகங்களின் சூழ்ச்சி குறித்து எதையும் குறிப்பிடப்படவில்லை. அப்படி இருந்துமே இந்த மாதிரி கோட்பாடுகள் எதுவுமே பனியுகத்தை பத்தி வந்து சூழ்ச்சியை பத்தி சொல்லல அப்படின்னு சொல்றாங்க. மலைத்தொடர்களின் வளர்ச்சியோ அல்லது ஒரு பெரிய எரிமலை வெடிப்போ ஒன்றை பனியுகம் குறித்து வேண்டுமானால் விளக்கலாம். மலைத்தொடர்லாம் அதோட வளர்ச்சி இல்லைன்னா வந்து ஒரு எரிமலையோட வெடிப்பு வேணா வந்து ஒரு பனியுகத்தை பத்தி சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க, விளக்கலாம் அப்படின்றது சொல்றாங்க. ஆனாலும் 5 முறை நடந்தேறிய இந்த பனியுக சுழற்சி குறித்து இந்த இக்கோட்பாடுகள் எவற்றையும் விளக்கவில்லை. இருந்தாலுமே 5 முறை நடந்த அந்த பனியுக சுழற்சி வந்து இந்த கோட்பாடுகளை பத்தி எதுவுமே சொல்லல, இந்த கோட்பாடுகளை எதுவுமே விளக்கல அப்படின்னு சொல்றாங்க. 1900 ஆண்டு வாக்கில் செர்பியா நாட்டை சேர்ந்த விஞ்ஞானி மிலுட்டின் மிலன்கோவிக் மற்ற கோள்களை பொறுத்து பூமியின் நிலை குறித்தும் ஆய்ந்து நாம் இதுவரை அறிந்த பனியுகம் பற்றி தகவல் யாவும் மிக சரியானவை என்பதை மெய்ப்பிக்கிறார். ஒரு 1900 ஆண்டு கிட்ட வந்து செர்பியா நாட்டை சேர்ந்த வந்து ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் பேர் வந்து மிலுட்டின் மிலன்கோவிக். அவர் வந்து இந்த கோள்களோட தன்மை, நிலைய வந்து பூமியோட நிலை அதை பத்தி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி நம்ம யோசிச்சது அந்த பனியுகத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் வந்து சரியானது அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்றாரு. சந்திரன், சூரியன் ஆகியவற்றின் ஈர்ப்பு சக்தி பூமியின் நகர்வை மிக நுண்ணிய அளவில் மாற்றத்துக்குள்ளாகிறது என்றும், இந்த மாற்றம் சூரியனை நோக்கி பூமியை சரிய வைக்கிறது என்றும் கூறுகிறார். அதாவது சந்திரனும் சூரியனும் அதோட ஈர்ப்பு சக்தி மூலமா பூமியோட ஒரு நகர்வை வந்து மிக ரொம்ப நுண்ணியமா வந்து மாறுதல் ஏற்படுத்தி அந்த சூரியனை நோக்கி அந்த பூமியை வந்து சரிய வைக்குது அப்படின்றத சொல்றாங்க. எத்தகைய ஒரு சுழற்சி நிகழ பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் ஆகும் என்பதால் அத்தகைய சுழற்சிக்கிடையே புவியின் அரைக்கோள் பகுதிகள் இயல்புக்கு மாறாக கூடுதலாகவும் குறைவாகவும் மாறி மாறி சூரியன் கதிர்வீச்சை எதிர்கொள்கின்றன. இந்த மாதிரி ஒரு சுழற்சி நடக்கிறதுக்கு வந்து ஒரு பல்லாயிரம் ஆண்டுகள் ஆகும் அப்படின்றதுனால அந்த சுழற்சிக்கு நடுவுல வந்து பூமியோட அரைக்கோள் பகுதியெல்லாம் என்ன ஆகுதுன்னா இயல்பை விட ரொம்ப அதிகமாவோ இல்ல கம்மியாவோ மாறி மாறி அந்த சூரியனோட கதிர்வீச்சை வந்து எதிர்கொள்ளுது அப்படின்றது சொல்றாங்க. அந்த காலங்களில் தான் பனியுகங்கள் விளையாட்டு ஆரம்பிக்கிறது. அந்த மாதிரி டைம்ல தான் அந்த பனியுகத்தோட விளையாட்டு ஆரம்பிக்குது அப்படின்றது சொல்றாங்க. மிலன்கோவிக் கோட்பாட்டின் முதல் கருத்தின்படி பூமியின் அரைக்கோள்களின் சரிவு ஒட்டுமொத்த புவியே உறைய வைக்கின்றது அளவிற்கான வறண்ட பனியை உண்டாகிறது. மிலன்கோவிக் அவரோட வந்து முதல் கருத்துப்படி அந்த பனின்றது பூமியை வந்து உறைய வைக்கிற அளவுக்கு ரொம்ப வறண்ட பனியா வந்து உண்டாகிறது அப்படின்றத சொல்றாங்க. ருஷ்ய நாட்டை சேர்ந்த புவியாளர் விளாடிமிர் கெவின் மிலன்கோவின் கோட்பாட்டின் வழியில் இன்னும் ஆழமாக ஆய்ந்து பிரமிக்கத்தக்க வகையிலான ஒரு நுணுக்கமான கருத்தை வைக்கிறார். அதே சமயம் வந்து ரஷ்ய நாட்டை சேர்ந்த ஒரு புவியாளர் என்ன பண்றாருன்னா,
அந்த மிலன் கோவின் அவரோட கோட்பாட்டை வந்து இன்னுமே ஆராய்ச்சி பண்ணி ரொம்ப ஆழமா டீப்பா அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி ரொம்ப பிரமிக்க வைக்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு. அவருடைய கருத்தின்படி வெப்பநிலை குறைந்த காலங்களில் அல்ல, குறைந்த குளிர்காலங்கள் அல்ல, மாறாக வெப்பநிலை குறைந்த கோடை காலங்களிலே இந்த மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன என்பதாகும். அவரோட கருத்துப்படி என்னன்னா, வெப்பநிலைன்றது குறைந்த வந்து குளிர்காலம் இல்ல, குளிர்காலம் குறைந்தது அல்ல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பதிலா கோடை காலங்கள் தான் அப்படின்றத சொல்றாரு. முந்தைய குளிர்காலத்தில் உறைந்த பனியை உருக வைக்க இயலாத வெப்பநிலை கொண்ட கோடை காலத்தால் இது தொடக்கம் பெறுகிறது என்கிறார். இதுக்கு முன்னாடி இருந்த குளிர்காலத்துல இருந்த பனியை வந்து உருக வைக்கிற அளவுக்கு அந்த கோடை காலம் இல்ல அப்படின்றது சொல்றாரு. அந்த இடத்துலதான் இந்த விஷயம் தொடங்குது அப்படின்றத சொல்றாரு. அப்படி உருகாத கிடக்கும் அந்த பனி தொடர்ந்து வரும் குளிர்காலத்தில் மேலும் அதிகமான பனியை உறைய வைக்க உதவுகிறது. அப்படி இருக்கிற அந்த பனி, அந்த உறைந்து கிடக்கிற பனி வந்து தொடர்ந்து கோடை காலத்துல அதாவது குளிர்காலத்துல வந்து மேலும் மேலும் பனி வந்து சேர சேர அதிகமாகுது அப்படின்றத சொல்றாரு. இந்த நிலையால் அடுத்து தொடரும் கோடை காலத்திலும் உறையாத பனி நிலவுகிறது. இந்த நிலையினால அடுத்து கோடை காலத்திலுமே அந்த பனி வந்து உறையாத பனி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த தொடர்ச்சியான நிகழ்வுகளால் பனியின் அளவு உயர்ந்து கொண்டே போகிறது. ஒரு சில ஆண்டுகளில் பருவங்களின் நிலை மாறுகிறது. இந்த தொடர்ச்சியான ஒரு நிகழ்வு நடக்கிறதுனால பனியோட அளவு வந்து அதிகமாயிட்டே போகுது. ஒரு சில ஆண்டுக்கு அப்புறம் அந்த பருவநிலை வந்து மாறுது அப்படின்றத சொல்றாங்க. இத்தகைய மாற்றம் தலைகீழாகவும் நடைபெறுகிறது. அது வந்து இப்ப வந்து பனி அதிகமா பெஞ்சு அந்த வெயில் நாள்ல வந்து அந்த பனி உருகாதனால பனி அதிகமாகிட்டே போகுது அப்படின்றத சொன்னாங்க. இது வந்து தலைகீழாவும் நடக்குது அப்படின்றதையும் சொல்றாங்க. எதிர் திசையில் புவியின் சரிவால் சூரியனின் ஒளி அதிகமாக கிரகிக்கப்படுவதால் புவியோட்டத்தில் உறைந்து கிடக்கும் பனி வழக்கத்தை விட அதிக அளவில் உருகத் தொடங்குகிறது. அதாவது பாத்தீங்கன்னா, அது தலைகீழா நடக்கிறப்ப எதிர் திசையிலேருந்து வந்து அந்த சூரிய கதிர்கள் வந்து வரப்ப உறைந்து கிடக்கிற பனி வந்து வழக்கத்தை விட ஒரு அளவுக்கு தான் உருகணும் அப்படின்றத தாண்டி வழக்கத்தை விட அதிகமா உருக ஆரம்பிக்குது அப்படின்றத சொல்றாங்க. இதைத் தொடர்ந்து புவியின் வெப்பம் அதிகரிப்பதால் அதை அடுத்து வரும் குளிர்காலத்தில் பனிப்பொழிவு குறைகிறது. இதனால வந்து பூமியோட வெப்பநிலை வந்து அதிகமாகிறப்ப என்ன ஆகுதுன்னா, குளிர்காலத்தோட பனியோட அளவு வந்து குறையுது. இப்படியாக தலைகீழ சுழற்சி ஏற்படுகிறது. இதே மாதிரிதான் தலைகீழ முன்னாடி வந்து பனி அதிகமா பெஞ்சது, உருகவே இல்லை. இப்ப வந்து பனி பேஞ்சிருக்கு, அந்த பனி எல்லாமே உருகிடுச்சு, அந்த பனிப்பொழிவும் கம்மியாயிடுச்சு. அதனால இது வந்து தலைகீழா ஒரு சுழற்சி நடக்குது அப்படின்றத சொல்றாங்க. இத்தகைய நிகழ்வுகள் ஒரு சுழற்சியில் அமைக்கின்றன. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் ஒரு சுழற்சியை வந்து அமைக்குது அப்படின்றத சொல்றாங்க. இந்த கோட்பாட்டில் நம்மை பிரமிக்க வைக்கும் கருத்து என்னவென்றால், மிக சிறிய அளவிலான ஒரு நிலை எப்படி சுழற்சியின் காரணமாக பூதாகரமாகிறது என்பதுதான். இந்த கோட்பாடோட வந்து பிரமிக்க வைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா வந்து, சின்னதா ஒரு விஷயம் ஒரு சுழற்சினால எவ்வளவு ஒரு புதாகரமான ஒரு விஷயமா ஆகுது அப்படின்றதுதான். இப்ப பனி அதிகமா இருந்தாலும் பனிப்பாறைகள் அதிகமாகும். சோ அதனால வந்து ரொம்ப பெரிய விளைவுகள் இருக்கும். அதே சமயம் பாத்தீங்கன்னா, இப்ப வந்து பனிகள் உருக ஆரம்பிச்சிச்சு, அளவுக்கு அதிகமா உருகுது அப்படின்னா நம்மளோட கடல் மட்டங்கள் உயர ஆரம்பிக்கும். அதனால வந்து நிறைய இயற்கையான நிகழ்வுகள்லாம் நடக்கும். அதுதான் சொல்றாங்க. சோ ஒரு விஷயம் சின்னது அப்படின்றது வந்து காலப்போக்குல வந்து அது பெருசா மாறும். அதுக்கப்புறம் ஒரு குளிர்காலத்துக்கு பிறகு மிக மெல்லிய தகடு போன்று பார்க்கும் எவருக்கும் சந்தேகம் இல்லாத வகையில் சேரும் பனி சில நூற்றாண்டுகளில் ஒட்டுமொத்த உலகிலும் 1 மைல் தடிமன் அளவிற்கான அடர்ந்த பனிப்படலமாக மாறுகிறது. ஒரு குளிர்காலத்துல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மெலிசான தகடு போல சேர்ற பனி பாத்தீங்கன்னா, அது ஒரு நூற்றாண்டுக்கு மேல ஆகும்போது ஒட்டுமொத்த உலகத்திலயுமே 1 மைல் தடிமன் வந்து ஆகுது. ஒரு விஷயம் சின்னதா கொஞ்சம் கொஞ்சமா சேருது அப்படின்னா நாள் போக்குல அது வந்து பெரிய விஷயமா மாறுது. அந்த பனி வந்துன்னா கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து நாள் போக்குல பாத்தீங்கன்னா பெரிய ஒரு தடிமனான ஒரு லேயரை வந்து ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத சொல்றாங்க. பனிப்பாறையில் விஞ்ஞானி கிவின் ஸ்டூல்ஸ்
குறித்து சொல்லும்போது இப்படியான பனிப்படலங்கள் மிகையான பனிப்பொழிவுகளால் மட்டும் உருவாகின்றன என்று சொல்லிவிட இயலாது. மாறாக பொழிந்த பனி எவ்வளவுதான் சிறிய அளவில் இருந்தாலும் அது நீண்ட காலம் நிலைப்பதால் தான் என்கின்றனர். அதாவது இது வந்து பனிப்படலம் பனிப்பொழிவுனால மட்டும் உருவாகுது அப்படின்றத சொல்ல முடியாதுன்னு கிவின்ஸ்டோ சொல்றாரு. அதுக்கு பதிலா பனி வந்து பேஞ்சிருச்சு. அந்த பனி வந்து பொழிந்ததுக்கு அப்புறம் வந்து அது சின்ன அளவுல இருக்குது. நீண்ட காலத்துக்கு அப்புறம் அது வந்து நிலைத்தே இருக்குது. உருகாம அது அப்படியே நிலைத்தே இருக்கிறதுனாலதான் அது வந்து பெருசாகுது அப்படின்றத சொல்றாரு. பனியுகங்களில் இருந்து நாம் அறிந்து கொண்டவை மிக பெரிய கருத்து பிரம்மாண்டமான விளைவுகளை உண்டாக்க பிரம்மாண்டமான சக்தி தேவைதான். இந்த பனியுக அதாவது இப்ப நம்ம சொன்ன அந்த யுகத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, பிரம்மாண்டமான விஷயம் அதாவது பிரம்மாண்டமான விளைவுக்கு வந்து ஒரு விஷயம் பிரம்மாண்டமா தான் இருக்கணும் அப்படின்றதுல அது சின்னதா ஆரம்பிச்சு பெருசா மாறலாம் அப்படின்றத சொல்றாங்க. கூட்டு முயற்சியால் ஒரு சிறிய தொடக்கம் கூட சரியான விளைவுகளுக்கு வழிவகுத்து மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். அதாவது நம்ம ஒன்னா சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சினால ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் சின்னதா கூட இருக்கலாம், அது காலப்போக்குல அது வந்து ஒரு பெரிய விஷயமா மாறும் அப்படின்னு சொல்றாங்க. எதிர்கால வளர்ச்சிக்கு உரமேற்றும் வண்ணம் ஒரு சிறிய அளவிலான வளர்ச்சி இருக்குமானால் இது சாத்தியம், எதுவும் சாத்தியம். எங்கிருந்து வளர்ச்சியின் தொடக்கம் விரிகிறது, அதை எதை நோக்கி எடுத்து செல்லும் என்றால் நாம் எதை குறைந்து மதிப்பிட்டோமோ அது வாதங்களை எல்லாம் உடைக்கும் அளவிற்கு வளர்ந்து பெருகும். அதாவது ஒரு விஷயம் சின்னதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சு நம்ம ஒரு வாதங்களை வைக்கிறோம் அப்படின்னா அது காலப்போக்குல பெருசாகி அந்த வாதங்களையே உடைச்சு அது வந்து ஒரு பெரிய விஷயமா நிக்குது. அதே மாதிரிதான் இந்த பணமும் அப்படின்றத சொல்றாங்க. அப்படிதான் பணத்தின் வளர்ச்சியும். சோ இன்னைக்கான அந்த டாபிக்ல இருந்து நம்ம அப்படின்றது அது வந்து காலப்போக்குல சேர்ந்து பெருசானா அது வந்து பெரிய விளைவையும் கொடுக்கும். அதே மாதிரி அது வெயில் நாள்ல பாத்தீங்கன்னா உருக ஆரம்பிச்சதுன்னா ரொம்ப அதிகமா உருகிட்டே இருந்தாலும் அது பிரச்சனை தான். அதே மாதிரிதான் நம்ம ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா அது வந்து சின்னதா இருக்குன்னு நம்ம இப்ப யோசிக்கிறது அது வந்து தப்பான ஒரு விஷயம். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அதை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும், கண்டினியூஸா ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா ஒரு காலத்துக்கு அப்புறம் அது ஒரு பெரிய விஷயமா வரும். இப்ப நம்ம வெஸ்ட் ஒர்க் பண்றது கூட ஃபர்ஸ்ட் வரப்ப எல்லாருமே யோசிப்பாங்க, ஒரு சின்ன இன்கம்குள்ள நம்ம வரோமே அப்படின்ற ஒரு நியூ ஜானஸ்க்கு ஒரு திங்கிங் இருக்கும். அது அப்படி இருக்குன்றதை யாருமே யோசிக்க காலப்போக்குல நம்ம வந்து இதுல ஒரு கன்சிஸ்டண்டா நம்ம நிலையா நம்ம இதுல வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தோம், கரெக்டான ஒரு எஃபெக்ட் போட்டு கரெக்டா நம்ம அப்ளைன் சொல்றதெல்லாம் கேட்டு நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா ஒரு காலப்போக்கத்துல பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய இன்கம்குள்ள நம்மளை கொண்டு போய்விடும். ஸோ இன்னைக்கான விஷயங்கள் மூலமா நம்ம இதைதான் தெரிஞ்சுக்கிறோம். ரிமைனிங் டாபிக் வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இதோட நான் ப்ரீடிங் செஷன் எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ லிரிஸ்ட்.